இறைவன் வெறும் பார்வையாளன் கிடையாது. நீங்க செய்யற நல்லதை எல்லாம் பார்த்துக்கிட்டு இவ்வளவு நல்லது செஞ்சவங்களை தெருவுல விடக்கூடியவன் கிடையாது. நீங்க செய்யற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து விட்டு இந்த அக்கிரமக்காரர்களை தண்டிக்காமல் அவன் கண்டுகொள்ளாமல் விடக்கூடியவன் கிடையாது. இன்னொரு உலகத்திலே உங்களுக்கு தண்டனையும் பரிசும் தரக்கூடிய இறைவன். இந்த செய்தியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் மனித குலத்திற்கு சொன்னார்கள். அப்ப இந்த ஆடம்பரமான இந்த உலகத்திலே வாழுகிற நாம் நம்முடைய இலட்சியமாக, நம்முடைய கொள்கையாக, நம்முடைய குறிக்கோளாக மறுமையை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். எவன் மறுமையை குறிக்கோளாக வைத்துக் கொள்ளவில்லையோ இந்த உலகத்திலே அவன் சொல்லுகிற ஆன்மீகம் நிச்சயம் போலியான ஆன்மீகமாகத்தான் இருக்கும். அவன் முஸ்லிமாகவே இருந்தாலும் மறுமையை இலக்காக கொள்ளாமல் அவனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வானேயானால் அது ஒரு நடிப்பாக இருக்குமே தவிர அது உயிரோட்டம் உள்ள ஒரு ஆன்மீகமாக இருக்கவே முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தை உற்று நோக்கினால் ஒரு அடிப்படையான விஷயம் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? யாரு ரொம்ப கெட்டவனா இருக்கிறானோ, அநியாயம் பண்றானோ, அக்கிரமம் பண்றானோ அவன் தான் உலகத்தில் நல்லா இருப்பான். பெரும்பாலும் இந்த உலகத்தில் அநியாயம் பண்றவன், ஊழல் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்கிறவன், விபச்சாரம் பண்றவன், இன்னும் இஸ்லாம் தடை செய்திருக்கிற எல்லா தவறுகளையும் செய்கிறவனை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவன் தான் பங்களாவில் வாழ்வான். அவன் தான் கார் வசதியோட இருப்பான். அவனுடைய வங்கியில தான் இருப்புகள் இருக்கும். அவனுடைய பொண்டாட்டிமார்கள் தான் நகை நட்டுகளோட ரொம்ப அலங்காரமா இருப்பார்கள். வாழ்க்கைக்கு தேவையான சகல